ஹை கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில். ஸோ இப்போ வந்து நான் மல்டிபிள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியும், இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் ஒரு சீரீஸாக பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த சீரீஸ் தான் இந்த டேட்டா இன்ஜினியரிங் எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அசெஞ்சர், டிசிஎஸ், இபேம், இன்ஃபோசிஸ், சிடிஎஸ் அண்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியில் கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சீரீஸாக பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதே இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கொஸ்டினில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஆஃப்டர் இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின். நமக்கு டோட்டலாக 4 ஜாயின்லேருந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வரும், ஒரு ஜாயின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எவ்வளோ ஜாயின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் T1 டேபிளில் நமக்கு 2 1, 2 0, 3 நல்ஸ் இருக்குது. T2 டேபிளில் 3 1 இருக்குது, 3 2 0 இருக்குது, 2 நல் இருக்குது. இதில் நமக்கு ஒரு கண்டிஷனுக்கும் நமக்கு எவ்வளோ நல்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம் இருக்குது. சாரி, எத்தனை ரெக்கார்ட்ஸ் வரப்போகுது ஆஃப்டர் இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ரைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ், ஈச் ஜாயினுக்கு நம்ம எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ஜாயின் வந்து இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வி நீட் டு மேட்ச் த டேட்டா. T1 இருக்கிற டேட்டாவும் T2 இருக்கிற டேட்டாவும் மேட்ச் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம இன்னர் ஜாயின் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T1ல் ஃபஸ்ட் ரோ எடுக்கிறோம் 1, இப்போ T2 அது வந்து 3 1s இருக்குது. அப்போ டேட்டா மேட்ச் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து 3ன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபார் இன்னர் ஜாயினுக்கு. நமக்கு வந்து இன்னர் ஜாயினில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதான் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ வந்து ஈக்குவல் டு நமக்கு வந்து 3ன்னு மெஸ்பை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரோ எடுக்கிறோம் T1 டேபிளில். இப்போ T2 டேபிளில் செக் பண்ணால் நமக்கு 3 ரோஸ் இருக்குது. ஸோ அப்போது வந்து நமக்கு இப்போ எவ்வளோ கிடைக்கும், டோட்டலாக 3 ரோஸ் கிடைக்கும். ப்ளஸ் அடுத்தது வந்து நம்ம 0 எடுத்து நம்ம T2 டேபிளோட கம்பேர் பண்ணோம்னா நமக்கு T2 டேபிளில் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து T1 டேபிளில் 0, T2 டேபிளில் மொத்தமாக நமக்கு 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ +2 நமக்கு வந்து +2 போட்டோம்னா நமக்கு வந்து +2 வந்துடும். அடுத்த ரெக்கார்டில் நம்ம 0 எடுத்தோம்னா அடுத்ததும் நமக்கு 0ல் 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு 2 போட்டுக்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது நல் வித் நல்ல வந்து நல்லோட மேட்ச் பண்ண முடியாது. ஸோ எம்டி ரெக்கார்ட்ஸில், எம்டி இதில் நம்ம எது கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால நமக்கு வந்து இப்போ இன்னர் ஜாயின்னா ஸோ மேட்ச் கண்டிஷன், இப்போ ரெண்டு T1 அண்ட் T2 டேபிளும் மேட்சான ரெக்கார்டு மட்டும்தான் நமக்கு இன்னர் ஜாயினில் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நீங்கள் சின்ன வயசில் ஞாபகம் இருந்தால் அந்த டயக்ராம் போட்டு ரெண்டும் உள்ள அந்த இன்னர் சர்க்கிளில் இருக்கிற கட் பண்ணுற ஏரியா மட்டும் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இன்னர் ஜாயினும். இப்போ வந்து இன்னர் ஜாயினில் நமக்கு இப்போ டோட்டலாக 10 ரெக்கார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் T1 டேபிள்லையும் T2 டேபிள்லையும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் எடுத்து நம்ம எத்தனை ரோஸ் வருங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் டாஸ்க்கு. நம்ம இன்னர் ஜாயின் பண்ணிட்டோம், அதில் 10 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து லெஃப்ட் ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஜாயினுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு போட்டு நமக்கு T1 டேபிளில் 1 இருக்குது. ஸோ அதே மாதிரி T2 டேபிளில் எத்தனை 1 இருக்குது, டோட்டலாக நமக்கு 3 1s இருக்குது. அப்போ வந்து டோட்டலாக நமக்கு வந்து 3 1s கிடைக்கும் டோட்டலாக. ஸோ அப்போ வந்து 3 போட்டுக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் ரோ எடுத்து 1 எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம். T2 டேபிளில் நமக்கு 1 1 1 3 1s இருக்குது. அப்போது 3 ரோஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 3ன்னு போட்டுக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து T1 டேபிளில் 0 எடுக்கிறோம். இங்கே செக் பண்ணோம்னா 2 0 இருக்குது, 2 மேட்சிங் கண்டிஷன் இருக்குது, ரெண்டும் மேட்ச் ஆகுது 0 0. அப்போ வந்து 2. ஸோ நெக்ஸ்ட்டு 0 எடுக்கிறோம். T2 டேபிளில் செக் பண்ணுறோம், நமக்கு 2 0 0 இருக்குது, 2 மேட்சிங் கண்டிஷன் இருக்குது. அப்போ +2 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன சொல்கிறோம், லெஃப்ட் ஜாயின். இப்போ லெஃப்ட் சைடு T1 டேபிளை வச்சுட்டு T2 டேபிளை கொண்டாந்து ஜாயின் பண்ணுறோம். T1 டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாவும் நமக்கு வேணும். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஜாயின்னா என்னென்னா, ஸோ மேட்சிங் கண்டிஷன் ப்ளஸ் நல் வேல்யூஸ் ப்ளஸ் அன்மேட்ச்டு கண்டிஷன். நமக்கு அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் இல்லை, பட் நல் வேல்யூஸ் இருக்குது. நல் வேல்யூஸ் எத்தனை இருக்குது, 1 1 1. இப்போ வந்து நம்ம வந்து நல் வேல்யூஸ் வந்து மேட்ச் பண்ண முடியாது. பட் நமக்கு வந்து லெஃப்ட் ஜாயின்னால நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா ரோவும் வைக்கணும், நல் வேல்யூவும் வைக்கணும். அப்போ
வந்து நல் வேல்யூ வச்சிட்டோம். ப்ளஸ் டோட்டல் பண்ணோம்னா இப்போ வந்து 13 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து நமக்கு ரைட் ஜாயின் பார்க்க போகிறோம். ரைட் சைட் T2 டேபிளை பேஸாக வச்சுட்டு T21 டேபிளை கொண்டாந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து T2 டேபிள் இருக்கிற எல்லா ரைட் சைட் டேபிள், நமக்கு ரைட் சைட் டேபிள் எது T2 டேபிள், ரைட் சைட் டேபிள் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து T2 டேபிளை பேஸாக வச்சுட்டு T1 டேபிளை நமக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இப்போ T2 டேபிளில் 1 இருக்குது, இங்கே மேட்சிங் கண்டிஷன் 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 எடுத்து செக் பண்ணால் நமக்கு 2 மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. T2 டேபிளில் நெக்ஸ்ட்டு 1 எடுத்து செக் பண்ணால் நமக்கு 2 மேட்சிங் கண்டிஷன் 1 2 இருக்குது. இப்போ 2 போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 0 இருக்குது. ஸோ 0 எடுத்து மேட்ச் பண்ணால் நமக்கு 0 0ன்னு 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு 0 எடுத்து செக் பண்ணால் 2 0 இருக்குது. ஸோ இப்போ வந்து 0 வரைக்கும் மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ரைட் ஜாயின்னா என்ன, மேட்சிங் கண்டிஷன் ப்ளஸ் நல் வேல்யூ ப்ளஸ் ரைட் சைடு இருக்கிற டேபிளுடைய அன்மேட்ச் டேட்டாவை எடுக்கணும். அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் இல்லை, பட் ரைட் சைடு டேபிளில் நமக்கு 2 நல் வேல்யூ இருக்குது. இப்போ 2 எடுத்தோம்னா டோட்டலாக நமக்கு 12 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து இதுதான் ரைட் சைடு. இப்போ ஃபுல் ஜாயினில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ irrespective ஆஃப் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகலை ப்ளஸ் நல் வேல்யூஸ் ஃப்ரம் T1 டேபிளும் T2 டேபிளும் ப்ளஸ் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் நல் வேல்யூஸ் எல்லாத்தையும் கம்பைன், எல்லா ரோவும் வேணும். இந்த T1 டேபிளும் இருக்குது, T2 டேபிளையும் வேணும். வெதர் இட்ஸ் மேட்சிங் ஆர் நாட் மேட்சிங் அது பொறுத்து இல்லை, எல்லா ரெக்கார்ட்ஸும் வேணும். அப்படிங்கிறதுனால நமக்கு இப்போது இன்னர் ஜாயின் ப்ளஸ் நல் வேல்யூஸ் ப்ளஸ் அன்மேட்ச் கண்டிஷன், ரைட்? ஸோ இப்போ வந்து T1 டேபிள் எடுத்து நமக்கு மேட்ச் பண்ணுறோம் T2 டேபிளோட. இப்போ T1 டேபிளில் 1 இருக்குது. இப்போ வந்து டோட்டலாக நமக்கு 3 ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் 1 இந்த இருக்கிற 1 ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணால் நெக்ஸ்ட்டு 3. ஸோ டோட்டலாக 6 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 0 எடுத்து செக் பண்ணால் நமக்கு 2 0 2 ப்ளஸ் நெக்ஸ்ட் 2 போட்டதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிள் நல் வேல்யூஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. நல் வேல்யூஸ் cannot be matched. ஸோ அப்போ நமக்கு எல்லா ஃபுல் ஜாயினாக நமக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் வேணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிளில் T1 டேபிளில் 3 நல் வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி T2 டேபிளில் நமக்கு 2 நல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 15 ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும் ஃபுல் ஜாயினில். இதுதான் வே டு ஃபைண்ட் தி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரியல் டைமில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம ரியல் டைம் SQL query ரன் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 டேபிளில் வந்து நான் அதே மாதிரி அங்கே ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கிற மாதிரியே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 1 2 0 3 நல்ஸ். இப்போ செக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்டில் அதே மாதிரி தான் இருக்கும். லோட் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் நம்ம T1 டேபிளில் 2 1 இருக்குது, 2 0 இருக்குது, 3 நல் வேல்யூ இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் வந்து T1 டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி T2 டேபிளில் 3 1 இருக்குது, 2 0 இருக்குது, 2 நல் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி அண்ட் T1 அண்ட் T1 டேபிளும் அண்ட் T2 டேபிளும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜாயின்ஸ்னு என்னென்னா 2 டேபிள்ஸை கம்பைன் பண்ணுறது. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து T1 இப்போ நம்ம இன்னர் ஜாயின் பண்ண போகிறோம். T1 செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 டேபிள் நேம் 1 டேபிள் நேம் அண்ட் இன்னர் ஜாயின் கண்டிஷன் நம்ம என்ன ஜாயின் பண்ண போகிறோம், இன்னர் ஜாயினா லெஃப்ட் ஜாயினா ரைட் ஜாயினா ஃபுல் ஜாயின். அப்போ வந்து நம்ம இன்னர் ஜாயின் பண்ண போகிறோம். இன்னர் ஜாயின் ஸ்பேஸ் நெக்ஸ்ட் டேபிள் T2 டேபிள் T2 டேபிள் ஆன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். எந்த கண்டிஷனில் மேட்ச் பண்ணும் T1 டேபிள் இருக்கிற வேல்யூ T1 டாட் வேல்யூ. T1 வேல்யூங்கிறது வந்து இது காலம் நேம், T1 டேபிளுடைய காலம் நேமு. நெக்ஸ்ட் வந்து T2 டாட் வேல்யூ, அது வந்து T2 காலம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு காலம் தான் இருக்குது, 2 காலத்தையும் மேட்ச் பண்ண போகிறோம். நமக்கு வந்து மேட்ச் பண்ணி இன்னர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணிட்டு ரன் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். இப்போ இந்த அவுட்புட்டை செக் பண்ணிங்கன்னு வைங்க, நமக்கு என்ன சொன்னோம், 1 1ல் டோட்டலாக இங்கே 1 எடுத்து அதில் மேட்ச் பண்ணால் 3, நெக்ஸ்ட் 1 எடுத்து மேட்ச் பண்ணால் 3, டோட்டலாக 6 1s இருக்கணும். இப்போ என்ன 1 இப்போ ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒரு டைம் செக் பண்ணிடுவோம். ஸோ லோட் ஆகுது ஸ்ப்ரெட்ஷீட்டில். ஸோ 1 எடுத்து
1 1 மேட்ச் பண்ணோம்னா டோட்டலாக 3 + 3 1 எடுத்து மேட்ச் பண்ணோம்னா T1 இருக்கிற 1 எடுத்தும் T2 டேபிள் இருக்கிற 1 எடுத்து செக் பண்ணோம்னா 3 T2 1 டேபிள் இருக்கிற எடுத்து 3 செக் பண்ணால் 3 6 0 எடுத்து 2 0க்கு நெக்ஸ்ட் 2 டோட்டலாக 10 ரெக்கார்ட்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 6 7 6 ரெக்கார்ட்ஸ் வந்து 1க்கு வந்துருச்சு. இப்போ வந்து 0க்கு 4 ரெக்கார்ட்ஸ் வரணும் டோட்டலாக. கரெக்டாக இன்னர் ஜாயினுக்கு டோட்டலாக 10 ரெக்கார்ட்ஸ் 1 2 3 4 டோட்டலாக 10 ரெக்கார்ட்ஸ் நமக்கு இன்னர் ஜாயினில் வந்துருச்சு. ஸோ ஆஸ் பர் நம்ம லாஜிக்கும் நம்ம எக்ஸல் சீட்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லெஃப்ட் ஜாயினில் ஸோ பேசிக்லி லெஃப்ட் சைட் T1 டேபிளை வச்சுட்டு T1 டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் வேணும். ஸோ டேபிள் இருந்து மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸையும் மட்டும் ஷோ பண்ணும். இப்போ என்னென்னா லெஃப்ட் சைடில் ஸோ இன்னர் ஜாயின் ரெக்கார்ட்ஸ் அப்படியே வரும் 10 ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் லெஃப்ட் சைடில் 3 அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அன்மேட்ச்டு ஆர் நல் வேல்யூஸ். ஸோ நல் ரெக்கார்ட்ஸ் 3 இருக்குது. அப்போ 3 ரோ நமக்கு கீழே வரும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 ரோ ப்ளஸ் 10 ரெக்கார்ட்ஸ் இன்னர் ஜாயின் ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் லெஃப்ட் சைட் டேபிளில் அன்மேட்ச்டு ஆர் நல் வேல்யூ. இப்போ வந்து கவுண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 6 1 4 ஜீரோஸ் இருக்குது, 3 நல் வேல்யூஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு இப்போ டோட்டலாக நமக்கு 13 ரெக்கார்ட்ஸ் வரும். ஸோ இதே வந்து எப்படி இப்போ வந்து நம்ம ஓகே இப்போ வந்து நான் கவுண்ட்டு இப்போ போட்டோம்னா ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு 13 ரெக்கார்ட்ஸ் வரும். ஆஸ் பர் எக்ஸல் ஃபைல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலக்டு count star from T1 left join T2 on left join கொடுத்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வரும். இப்போ வந்து கவுண்ட் ஸ்டார் கொடுத்து நம்ம ரன் பண்ணோன்னே லெஃப்ட் சைடில் நமக்கு 13 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. கரெக்டுங்களா? நமக்கு ஆஸ் பர் அவர் எக்ஸல் சீட் இட்ஸ் கரெக்ட் 13 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைட் ஜாயின். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னர் ஜாயினுடைய கவுண்ட் எவ்வளோன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி இன்னர் ஜாயின் செக் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நமக்கு 10 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நமக்கு ரைட் ஜாயின் பார்க்க போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ரைட் ஜாயின் T2 டேபிள். நவ் இப்போ வந்து ரைட் சைட் டேபிளை கீப் அப் வச்சுட்டு லெஃப்ட் சைட் டேபிளை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி 6 1s இருக்கும், 4 0 இருக்குது. பட் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் நம்ம வி ஹாவ் அண்ட் நல் வேல்யூஸ் நல் வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்குது? நல் வேல்யூஸ் வந்து நமக்கு அங்கே 2 இருக்குது. அப்போ வந்து 6 1s 0 அண்ட் 2 நல். இப்போ வந்து நமக்கு வந்து டோட்டலாக நமக்கு 12 ரெக்கார்ட்ஸ் வரும் ரைட் ஜாயினில். ஸோ இப்போ கவுண்ட் ஸ்டார் போட்டோம்னா நமக்கு டோட்டலாக ரன் பண்ணோம்னா நமக்கு 12 ரெக்கார்ட்ஸ் இப்போ வரும். ஸோ ஓகேங்களா? நம்ம போட்ட கால்குலேஷன் ஸ்ப்ரெட்ஷீட்டு பொறுத்தும் கரெக்டு. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃபுல் ஜாயினில் எவ்வளோ கவுண்ட் வருது. இப்போ நம்ம ஃபுல் ஜாயின் கவுண்ட்டு கெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்னர் ஜாயினில் 6 10 ப்ளஸ் லெஃப்ட் சைட் டேபிளில் 3 அன்னோன் வேல்யூஸ், ரைட் சைட் வேல்யூவில் 3 நல் வேல்யூஸ், 2 நல் வேல்யூஸ். ஸோ டோட்டலாக 15 ரெக்கார்ட்ஸ் வரும். கரெக்டுங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டார் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா எவ்வளோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார் கொடுத்தோன்னே நம்ம மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் 10 6 1s 4 0 ப்ளஸ் லெஃப்ட் சைட் டேபிளில் 3 T1 டேபிளில் 3 நல் வேல்யூஸ், ரைட் சைட் டேபிளில் T2 டேபிளில் 2 நல் வேல்யூஸ். ஸோ எல்லா ஃபுல் ஜாயினாக எல்லா ரோஸையும் ஷோ பண்ணணும். அதுதான் நமக்கு ஃபுல் ஜாயினுடைய மீன். நீங்கள் இப்போ வந்து டோட்டலாக நமக்கு 15 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின், இன்னர் ஜாயினை யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ கவுண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணும், எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹாவ் ஏதாச்சும் queries இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் subscribe and share it with your friends. Yeah, thank you so much. Have a nice day. Bye bye.